Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை கோகனட் லட்டு எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா ரெகுலரா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலையோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட டயபெட்டிக் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, லோ இன் கொலஸ்ட்ரால், அதே மாதிரி உங்களோட கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, உங்கள் ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கு, உங்கள் போனை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு, அதில் இம்யூன் சிஸ்டம் வந்து நிறையா இருக்குது, இதில் வந்து ப்ரோட்டீன், மினரல்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட் நிறையா இருக்குது. இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த நெய் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டோம். மெல்ட் ஆன உடனே நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். அதை இதில் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஹை ஃப்ளேம்லேயும் கொஞ்சம் வதக்கிக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் இதை வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கண்டென்ட் மாய்ஸ்சர்லாம் போயிடும். இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம இதிலே வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தேங்காயில் வந்து அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கும், ஸோ அது எல்லாமே ட்ரை ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டைமில் வந்து இது கூட நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்து லைட்டாக வறுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பொட்டுக்கடலை வந்து ஒரு 100 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். இதை ரொம்ப நேரம் நம்ம வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக தான், இது ஒரு 1 மினிட் நம்ம வறுத்து எடுத்தால் போதும். இதை வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறேன், ஏன்னா கரிச்சிடக்கூடாது, அதனால் நான் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். இதை ஆறின உடனே நீங்கள் அரைக்கணும், கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து 2 ஏலக்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இதை அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்த உடனே இது இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸ் பண்ண அப்புறம் நான் வந்து வெல்லம் வந்து ஒரு 100 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸ்வீட் வந்து கம்மியாக வேணும்னா ஒரு 75 கிராம்ஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஸ்வீட் தூக்கலாக வேணும்னா ஒரு 100 கிராம்ஸ் போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அரைங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை திருப்பி நம்ம அரைச்சி எடுத்துடணும். அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு சால்ட், ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் திருப்பியும் ஒரு வாட்டி நான் அரைக்கிறேன். இது ஸ்டெப்பாக அரைக்கிறனால கொஞ்சம் நல்லா பவுடராகி இருக்கும். ஸோ அரையாதது கூட நல்லா அரைஞ்சிரும்ன்றக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்டெப்பாக அரைச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்மால் ரோலாக வந்து நான் வந்து பிடிச்சிடுறேன். உங்களுக்கு வேணும்னா நெய் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் நெய் வந்து கம்மியாக போட்டு தான் பண்ணுறேன். பட் பாருங்கள், ஆனால் உருண்டை பிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பண்ணி ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஆக்சுவலி. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாக, அதே மாதிரி உங்களோட பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சின்ன பசங்களுக்கு இந்த பொட்டுக்கடலை நிறையா சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து கோல்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. யூஸ்வலாக பேபிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலையில் கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க, ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஆக்சுவலி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.